மக்கள் மனசு நேயர்களுக்கு வணக்கம். சவப்பட்டியிலிருந்து எழுந்து வந்த கணவர் இணையவாசிகளை திகைக்க வைத்த திருமணம் என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம். திருமணம் ஒன்றில் மாப்பிள்ளையும் மணமகளும் என்றி கொடுக்கின்ற வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பலரை திகைக்க வைத்து வருகின்றது. அப்படி என்ன விடயமாக இருக்கும் என்று எல்லோருக்குமே அறிவதற்கு ஆவலாக இருக்கும். அதாவது இந்த திருமண நிகழ்வின் போது மணமகளும் மணமகனும் வித்தியாசமான முறையில் என்றி கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது மணமகள் கைத்தை தொங்கியவாறு மேலே இருந்து கீழே இறங்கி வருகிறார். ஆனால் மணமகன் எங்கே என்று பலரும் ஆரவாரமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த திருமண நிகழ்வின் போது யாருக்காவது சவப்பட்டி என்றால் பயம் இருக்காதா என்ற மாதிரி தான் மாப்பிள்ளை சவப்பட்டியிலிருந்து தன்னுடைய கல்யாண வீட்டுக்கு எழுந்து வருகின்றார். மணமகள் மேலே இருந்து கைத்தை தொங்கியவாறு அந்தரத்தில் கீழே இறங்குகின்றார். இப்படி ஏதாவது திருமண நிகழ்வை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? ஆனால் இப்படித்தான் இவர்கள் தங்களுடைய திருமணத்தை வித்தியாசமான முறையில் கொண்டாடி அதனை காணொளிகளாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றார்கள். அதனை பார்த்த இணையவாசிகள் பலரும் பலவிதமான கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள். இப்படியுமாடா திருமணத்தை கொண்டாடுவீர்கள் என்ற மாதிரியும் இது புதுவிதமாக இருக்கே, காமெடியா இருக்கே என்ற மாதிரியும் சிலர் பதிவிட்டு வருகின்றார்கள். என்னதான் இருந்தாலும் திருமணம் என்று பார்த்தால் ஒவ்வொருவரும் தங்களுடைய திருமணத்தை ஆடம்பரமாகவும் வித்தியாசமான முறையிலும் செய்ய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் தான் கோவில்களில் திருமணங்களை நடாத்த வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் இன்று மருவி அந்த திருமண நிகழ்வுகளானது வித்தியாசமான முறையில் விதம் விதமாக நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். சிலர் மலைகளுக்கு மேல் சென்று அங்கு வித்தியாசமான முறையில் தங்களுடைய திருமணங்களை கொண்டாட விரும்புவார்கள். சிலர் அடர்ந்த காடுகள், மிகவும் வரவேற்பு பெற்ற காடுகள் என்று தெரிவு செய்து அங்கு தங்களுடைய திருமணத்தை கொண்டாட விரும்புவார்கள். சிலர் மண்டபங்களில் ஏற்பாடு செய்து பிரம்மாண்டமான முறையில் தங்களுடைய திருமணத்தை கொண்டாடுவார்கள். சிலர் கடலுக்கு நடுவில் கொண்டாடுவார்கள். இப்படியெல்லாம் பலவிதமாக இருக்கின்ற இடத்துல எந்த இடம் என்று இந்த செய்தியில் கூறப்படவில்லை. ஆனாலும் மணமகனும் மணப்பெண்ணும் தங்களுடைய திருமணத்தை எப்படி நிகழ்த்தி இருக்கின்றார்கள் என்ற அளவுக்கு அந்த வீடியோவை பகிர்ந்திருக்கின்றார்கள். அதாவது முதல் கட்டமாக மணமகள் என்ன செய்வார் என்று பார்த்தால் மாடி ஒன்றிலிருந்து ஒரு கயிற்றை பிடித்தவாறு அப்படியே தொங்கிக் கொண்டு கீழே அவர் இறங்கிக் கொண்டிருக்கின்றார். அதை பார்த்து அங்கு திருமண நிகழ்வுக்கு வருகை தந்தவர்கள் அனைவரும் அவருக்கு உற்சாகத்தை அளித்து வருகின்றார்கள். அதன் பின்னதாக எல்லோருமே தேடுகின்றார்கள். இங்கே மணமகனை காணவில்லை, புதுவிதமாக மணமகள் என்று கொடுத்திருக்கின்றார். அதே போன்றுதான் அவரும் எங்கேயாவது மேலே இருந்து வருவாரா என்ற மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இடத்துல திடீரென்று சவப்பட்டி ஒன்றை காவி வருகின்றார்கள். அதாவது இறந்தவர்களை மட்டும்தான் அந்த சவப்பட்டிக்குள் கொண்டு செல்வார்கள் என்றது எல்லோருமே அறிந்த ஒரு விடயம். ஆனால் இது புதுவிதமாக திருமண நிகழ்விற்கு எதற்காக விட சவப்பட்டியை கொண்டு வாரீர்கள் என்று அந்த திருமண விழாக்கு வந்தவர்களை ஆச்சரியமாக பார்க்கும் விதத்தில் தான் அந்த சவப்பட்டியை 8 பேர் சேர்ந்த ஆண்கள் தோளில் கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது அந்த திடீரென்று பாட்டுகள் எல்லாம் போடப்படுகின்றது, பின்னணி இசையெல்லாம் வருகின்றது. ஆனால் திடீரென்று அந்த பெட்டிக்குள் இருந்து மணமகன் எழும்புறார். மணமகனை பார்த்த அனைவருமே அங்கு அதிர்ச்சி அடைந்து நிற்கின்றார்கள். என்னோட சவப்பட்டிக்கே இருந்து இப்படி வருவார்களா என்ற மாதிரி அதிர்ச்சி அடைந்து நிற்கின்ற இடத்துல அவர் அந்த பெட்டிக்கு எழும்பி இருந்து கொஞ்ச நேரம் குதூகலமா அந்த பெட்டியிலேயே ஆடிக்கொண்டு இருக்கின்றார். ஆனால் அவரை காவிக்கொண்டே இருக்கின்றார்கள் அந்த 8 பேரும். இப்படி இருக்கின்ற இடத்துல மணமகளும் பெரிதாக சிரிக்கின்றார். அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற மாதிரியே அவரின் ரியாக்ஷன் கொடுக்கின்றார். என்னதான் இருந்தாலும் இப்படியும் திருமணம் கொண்டாட வேண்டுமா என்று இணையவாசிகள் கேட்டு வருகின்றது நியாயமான ஒரு விடயம்தான். ஏனென்றால் இறந்தவர்களை மாத்திரம்தான் சவப்பட்டிக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது எல்லோருக்குமே இருக்கின்ற ஒரு பண்பாடாகவும் இருக்கின்றது. அது ஒரு கிரிகையாகவும் இருக்கின்றது. அப்படி பார்க்கப்படுகின்ற ஒரு இடத்துல இவர் எதற்காக இப்படி செய்தார், அவங்க மணமகள் எதற்காக இவ்வாறு இப்படி செய்தார் என்று எல்லோருக்குமே ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் குடும்பத்தினர் உறவினர்கள் என பலரும் அங்கு இருக்கின்றார்கள் என்றால் எல்லோருடைய சம்மதத்துடன் தான் இப்படி ஒரு திருமண நிகழ்வு ஏற்பாடு செய்து இடம்பெற்றிருக்கின்றது என்பது யாரும் மறுத்துவிட முடியாத ஒரு உண்மையாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் இந்த திருமணத்தை பார்த்த இணையவாசிகள் அனைவரும் திகைத்து நிற்கின்றார்கள். இப்படி திருமணம் நடந்திருக்கின்றது, எப்படி அவர்கள் பயம் இல்லாமல் அப்படி இருந்தார்கள்? ஒருவருக்கு சவப்பட்டிக்கு கிட்ட போறது என்றாலே பயம் வரும். ஏனென்றால் இறந்தவர்களை மட்டும்தான் அதற்குள் வைக்க வேண்டும் என்று அவர்களுடைய உணர்வுகளே கூறும். அப்படி இருக்கின்ற இடத்துல மணமகன் எந்த விதமான பயமும் இன்றி அந்த சவப்பட்டிக்குள் இருந்தவாறு தன்னுடைய வருங்கால மனைவியை கரம் பிடிக்க வந்திருக்கின்றார் என்றும் பொழுதுதான் பலர் அதனை நகைச்சுவை காணொலியாகவும் பார்த்து வருகின்றார்கள். ஆனால் இது உண்மையிலுமே தங்களுடைய திருமணம் எவ்வாறு தான் இடம்பெற்றது என்று எடுத்து கூறும் விதமாகவே இந்த வீடியோவை அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருக்கின்றார்கள். இதனை பலரும் பார்த்து பல மில்லியன் லைக்கும் விழுந்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு சுவாரஸ்யமான தகவல்கள் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களையும் சந்திக்கும் வரையில் வணக்கம். 8 பேர்